Welcome to the class for first B English department. Allied paper Social History of England. Today we discuss about the topic Unit 2, the age of Queen Anne. Queen Anne is the one of the Queen of England. After the Elizabeth, Queen Anne take over to rule the England. Queen Anne வந்து என்னென்னலாம் செஞ்சாங்கன்றதை பற்றி பார்க்கலாம். Which year he started to began her rule means in 18th century she started began their rule in England. It was a prosperous period turned in back firmly on the religious and political violence of the previous century. Before the 18th century, so many religious and then political violence are going in England. Now she have to discuss something about that religious activities. The glorious period of Augustus in ancient Rome and is known as the glorious period of Augustus in ancient is known as the Augustan age. Glorious period ancient periodல என்னவா சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு அகஸ்டஸ் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருந்தாலும் அந்த பீரியட் வந்து அகஸ்டஸ் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அகஸ்டஸ் ஏஜ் அப்படின்னும் குவீன் ஆனி வந்து நேம் கொடுத்துருக்காங்க. The age was very interesting as a number of few fashions were introduced. ஸோ என்ன ரீசன்னா அந்த ஏஜில் தான் என்ன செய்யணாங்களா நிறைய ஃபேஷன்ஸ் எல்லாம் புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி மக்களுக்கு மத்தியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ஆல்சோ. நெக்ஸ்ட் ஒன் திஸ் இஸ் த இன்ட்ரொடக்ஷன். ஆங்கிலிக்கன் சர்ச். இப்போது ஆஃப்டர் த எலிசபெத்துக்கு அப்புறம் குவீன் ஆனி வந்து எப்படி வந்து அந்த ஆங்கிலிக்கன் சர்ச்சை வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. The Anglican Church was threatened by James II, was safely restored by William and Mary. Anglican Church வந்து ஜேம்ஸ் செகண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய வந்து டேமேஜ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதில் இருந்து வில்லியமும் அண்ட் தென் மேரி ஆல்ரெடி வந்து ஸ்டுவர்ட் ஏஜில் பார்த்தோம். William and Mary, both of them husband and wife. Mary is the one of the Queen of England. இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வில்லியமும் வராரு. வில்லியம் இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் மேரி. குவீன் ஆனி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரியோடைய சிஸ்டம். குவீன் ஆனி ரிலிஜியஸ் சொசைட்டிஸ் inspire people to go to church regularly. இப்போ வந்து குவீன் ஆனியுடைய பீரியடில் வந்து மக்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்கனாக்கா ரொம்ப சந்தோஷமாக என்ன செய்கிறாங்களாம் ரெகுலராக சர்ச்சுக்கு போயிட்டுருக்காங்க. அண்ட் தென் இன் குவீன் ஆனி பீரியட் பைபிள் ஸ்டடி ஆல்சோ ரிவைவ்டு. டெய்லியும் ரெகுலராக வந்து பைபிள் என்ன பண்ணிகிட்ருக்காங்களாமா படிச்சிட்ருக்காங்களாமா குவீன் ஆனியோடைய ஆட்சி காலத்தில். தீஸ் சொசைட்டிஸ் control like drunkenness, swearing and gambling. இப்போது பைபிளை எல்லோரும் ரெகுலராக படிச்சுட்ருக்கனால சொசைட்டியில் ஒரு கண்ட்ரோல் வருது. எதுனா குடிகாரர்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணாங்க குறைய ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய தவறுகள் செய்கிறதும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு குவீன் ஆனியோட பீரியடில். டூ சொசைட்டிஸ் டு ரிவைவ் கிறிஸ்டியானிட்டி were the Society for Promoting Christian Knowledge and the Society for the Propagation of the Gospel in Foreign Parts. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்டியானிட்டி பேஸ் பண்ணி சொசைட்டி வந்து பிரிகிறாங்க. இல்லை ஒரு சொசைட்டி ஃபுல்லாகவே வந்து யாருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கனாக்கல கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும்தான் பைபிள் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து படித்து தெரிஞ்சு அவங்கள என்ன பண்ணுறாங்கனாக்கல அவங்களுடைய நாலேஜ் வந்து கிறிஸ்டியானிட்டி சைடு வந்து வளர்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஃபாரின் சைடு பார்த்தீங்கன்னாக்கல நிறைய கிறிஸ்டியன்ஸில் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி காஸ்பல் பியூரிஃபையான கிறிஸ்டியன்ஸ், அதாவது ஜீசஸை மட்டுமே வழிபடக்கூடிய ஒரு மக்களாக மாறிட்டாங்க ஃபாரினில் இருக்கக்கூடிய மக்கள்ஸ்.
These societies were to inspire the Wesley brothers. ஸோ இந்த ஃபாரினர்ஸுடைய சொசைட்டிக்கு வந்து யாரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்லி பிரதர்ஸ் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுது. அந்த வெஸ்லி பிரதர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜான் அண்ட் சார்லஸ், இவங்க 2 பேரும் வெஸ்லி பிரதர்ஸ். ப்ரைமரி எஜுகேஷன், இப்போ அவங்களோட ஆட்சி காலத்தில் இருந்த ப்ரைமரி எஜுகேஷன் எப்படி இருந்தது? There was a lot of healthy rivalry between the Anglican Church and the dissenters. Later were excluded from prominent universities and schools. நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து ஆங்கிலிக்கன் சர்ச்சில் நிறைய ப்ராப்ளமாக தான் ஸ்டார்டிங்கில் போயிட்டு இருந்தது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எஜுகேஷனில் டெவலப் ஆகிட்டு வராங்க. அதுவும் மெயினாக யூனிவர்சிட்டிஸு, ஸ்கூல்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க குவீன் ஆனி. The Anglican Church reacted by opening several charity schools all over England. இப்போ ஆங்கிலிக்கன் சர்ச்சில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேரிட்டி ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலாண்டில். சேரிட்டி ஸ்கூல்ஸ் அப்படின்னாக்கா ஏழை எளிய மக்களுக்கு கல்வி வந்து கொடுக்கறதுக்காக ஓப்பன் பண்ணப்பட்ட ஸ்கூல்ஸ் நேம் தான் வந்து சேரிட்டி ஸ்கூல்ஸ். The poor could go only to a few dance school or grammar school. ஏன்னா ஏழை மக்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குறைவாக தான் வந்து படிக்கவே ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்க போகக்கூடிய ஸ்கூல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டான்ஸ் ஸ்கூல், இன்னொன்று கிராமர் ஸ்கூல். டான்ஸ் ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஏழைகள் படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸாக இருக்கும். இன்னொன்று கிராமர் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸ். இந்த ஸ்கூல்ஸ் மட்டும்தான் என்ன செய்வாங்கன்னா புவர் பீப்புள்ஸ் போவாங்க, அதுக்கு மேலே வந்து அவங்க படிக்க மாட்டாங்க. ஸோ தட்ஸ் வை ஆங்கிலிக்கன் சர்ச் இன்வால்வ் டு ஓப்பனிங் த ஸ்கூல். த ஸ்கூல் நேம் வாஸ் சேரிட்டி ஸ்கூல்ஸ். ஏழைகளுக்காக ஓப்பன் பண்ணப்பட்ட ஸ்கூல் நேம் தான் சேரிட்டி ஸ்கூல். நெக்ஸ்ட் ஒன் ஹவுஸ் ஆஃப் ஹேனோவர். இப்போ ஹவுஸ் ஆஃப் ஹேனோவர் இஸ் ஒன் ஆஃப் த ஜார்ஜ் ஃபேமிலி. ஏற்கனவே வந்து வெஸ்லி பிரதர்ஸ் வந்து ஜான் அண்ட் சார்லஸ் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஜார்ஜ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வராங்க. இவங்களோட ஃபேமிலியை பற்றி சொல்லியிருக்காங்க. There was fierce rivalry between the Tories and the Whigs. இப்போ இந்த இடத்துல டொரி பார்ட்டிஸ்க்கும் விக் பார்ட்டிக்கும் ஒரு ஃபைட் வந்து வருது. The Tories were the supporters of the Church of England. டொரி பார்ட்டியில் இருக்கக்கூடிய மக்கள்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலாந்து இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு சப்போர்ட் பண்ண, கிறிஸ்டியானிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள தான் வந்து டொரி பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு டொரிஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் த விக்ஸ் ஃபேவர்ட் டாலரேஷன். இந்த டொரிஸ் வேர் பாப்புலர் டூரிங் குவீன் ஆனிஸ் டைம். The House of Hanover came to power after the Stuarts. இப்போ என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி வந்து லாஸ்ட் இதில் ரெஸ்டோரேஷன் இங்கிலாந்து பீரியட்லேயே பார்த்தோம் டொரி பார்ட்டி விக் பார்ட்டி இருக்காங்க. டொரி பார்ட்டி சப்போர்ட்டட் ஒன்லி ஃபார் த கிறிஸ்டியானிட்டி அண்ட் த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, பட் விக் பார்ட்டி இஸ் நாட் சப்போர்ட்டட் டு த சர்ச். ஸோ இப்போ வந்து அங்கே கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக இருக்கிறனால எந்த பார்ட்டிஸ் அதிகமாக சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டொரி பார்ட்டிஸ் தான் வந்து சேர்க்குறாங்க. அண்ட் தென் தே ஆல்சோ பாப்புலர். டொரி பார்ட்டிஸ் ஒன்லி சப்போர்ட்டட் டு Queen Anne also. In Queen Anne's period, which party is popular means Tory party only popular. Tories மட்டும்தான் குவீன் ஆனியோட பீரியடில் வந்து தலை உயர்ந்து நிற்கிறாங்க. ஸோ இந்த டைமில் தான் ஹவுஸ் ஆஃப் ஹேனோவர் வந்து அவங்களுடைய ரூலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. There was a close connection between politics and literature. Joseph Addison was a Whig and ultimately became a Secretary of State. Jonathan Swift, a Tory, wrote several pamphlets, had great political influences. இப்போ இந்த குவீன் ஆனியோட பீரியடில் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா லிட்ரேச்சரும் வந்து உள்ளார கொண்டு வராங்க. பாலிட்டிக்ஸ் அண்ட் தென் லிட்ரேச்சர் போத் ஆஃப் தம் இன்வால்வ் இன் குவீன் ஆனிஸ் பீரியட். ஸோ குவீன் ஆனி சப்போர்ட்டட் டு Tory party is only supporting.
Now, in literature, Joseph Addison is one of the famous writer. He support Whig party support பண்ணி Whig பார்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணுறாரு இவர் எழுத ஆரம்பிக்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன் ஜொனாத்தன் ஸ்விஃப்ட். ஜொனாத்தன் ஸ்விஃப்ட் is supported for Tory party and then he start to write about டொரிஸ். அந்த டொரிஸை பற்றி என்ன பண்ணுறாருனாக்கில் நிறைய வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு ஜொனாத்தன் ஸ்விஃப்ட். ஹீ ஹேவ் டு wrote some several pamphlets and political influences. இப்போ வந்து டொரி பார்ட்டில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் பேம்ப்ளெட்ஸ் வந்து நிறையா எப்படியெல்லாம் வந்து இருக்காங்க, அந்த பொலிட்டிக்கல் ஸ்டடி எப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பேம்ப்ளெட்ஸில் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த பேம்ப்ளெட்ஸில் டொரியை மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் எந்த அளவுக்கு வந்து அரசியல் சைடு வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து எழுதுகிறாரு. யூனியன் ஆக்ட் ஆஃப் 1707. இதுக்கப்புறம் வந்து ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. அந்த ஆக்ட் நேம் தான் யூனியன் ஆக்ட். எல்லோரும் அதாச்சும் ஒன்றிணைஞ்சு செயல்படுறது. பொலிட்டிக்கல் ஈவெண்ட் that took place during the reign of Queen Anne was the political and economic union of Scotland with England by the Union Act of 1709. மெயினாக வந்து பொலிட்டிக்கல்ஸ் வந்து அதிகமாக வந்து குவீன் ஆனியோட பீரியடில் அரசியல் வந்து அதிகமாக தலை வந்து உயர்ந்து நிற்கிறனால என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் இங்கிலாண்டில் யூனியன் ஆஃப் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னாக்கில் 1707. தி ஸ்காட்டிஷ் பார்லிமெண்ட் வாஸ் அபாலிஷ்ட் அண்ட் இன்ஸ்டட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கில் ஸ்காட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அதாவது ஸ்காட்டிஷ்ங்கிறது ஒன் ஆஃப் த பிளேஸ் நேம். அந்த பிளேஸில் இருந்த பார்லிமெண்ட் வந்து ஃபுல்லாக அபாலிஷ், அதாச்சும் எல்லாமே அழிச்சிடுறாங்க. 45 ஸ்காட்டிஷ் எம்பிஸ் took their seats in the British Parliament. இப்போது அந்த ஸ்காட்டிஷ் நாட்டில் இருந்த அந்த 45 எம்பிஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்குள்ளே போயிட்டு சீட்டு கேட்குறாங்க அரசியலில். On 1st May 1707, the United Kingdom of Great Britain was proclaimed. இப்போது பிரிட்டிஷ் வந்து பிரிட்டிஷ்கிட்ட போய் இவங்க ஹெல்ப் கேட்டனால மே 1 1707 பார்த்தீங்கன்னாக்கில் அந்த யுனைடெட் கிங்டம் வந்து என்னவா மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் கிரேட் பிரிட்டன், யுனைடெட் கிங்டம் ஆஃப் கிரேட் பிரிட்டன் வாஸ் ப்ரக்ளைம்ட். எல்லாத்துலேயும் நிறைய சேஞ்சஸ் வந்து வந்துட்டுருக்கு. இப்போ அவங்களோட பீரியடில் அக்ரிகல்ச்சரும் அண்ட் தென் வந்து ட்ரேடு, விவசாயமும் ஏற்றுமதியும் எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பேண்டட் கிரேட்லி, வீட், பார்லி அண்ட் தென் ஓட்ஸ் வேர் கல்டிவேட்டட். அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் தான் இங்கிலாண்டில் விவசாயம் பண்ணக்கூடியவங்க எதில் அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கனாக்கில் வீட், கோதுமை அண்ட் தென் வந்து பார்லே, ஓட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து விவசாயத்தில் வந்து என்ன செய்கிறாங்கனாக்கில் முக்கியத்துவம் கொடுத்து விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இங்கிலாந்து ப்ரொடியூஸ் ஸோ மச் தட் ஷி வாஸ் ஏபிள் டு எக்ஸ்போர்ட் லார்ஜர் குவான்டிட்டிஸ் ஆஃப் கார்ன். அந்த வீட், பார்லியில் கிடைச்ச, விவசாயத்தில் கிடைச்ச அந்த இது ஏற்றுமதியை விட எதில் வந்து நிறைய குவான்டிட்டிஸ் கிடைக்குது, அதாவது அவங்களுக்கு எதில் வந்துட்டு நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் கார்ன், மக்காச்சோளம், இதில் தான் வந்துட்டு நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க. ரிவர்ஸ் வேர் ஏ பாப்புலர் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கில் ரிவர் மூலிமா என்ன செய்கிறாங்கனாக்கில் டிரான்ஸ்போர்ட்டில் ஏற்றுமதி வந்து செஞ்சிட்ருக்காங்க. த ரோட்ஸ் வேர் நாட் இன் ஏ குட் கண்டிஷன். இப்போ வந்து அங்கே போட்டிருக்கக்கூடிய ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கில் குட் கண்டிஷனில் கிடையாது. அதனால வந்து போயிட்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. பீப்புள் ப்ரிப்பேர் டு ட்ராவல் பை போட்ஸ். இப்போ ரோடு நல்லா இல்லை, அதனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கில் போட்டு மூலயமா ரிவரில் வந்துட்டு அவங்களுடைய ஏற்றுமதி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த வேர் செவரல் பேசஞ்சர்ஸ் அண்ட் கொமரிக்கல் போட்ஸ். அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பஸ் வசதியெல்லாம் இல்லாதனால போட் மூலிமா என்ன செய்கிறாங்கன்னா இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. போப் The Rape of the Lock describes Belinda's journey to Hampton Court on a boat.
coal mining and the cloth trade were two important industries during Anne's time. நெக்ஸ்ட்டு வந்து அந்த போட்டுடைய அந்த போட்டில் வந்து மக்கள் போகிறத பற்றி சொல்கிறாங்க இல்லையா. போப் அலெக்சாண்டர் போப் ரோட் ஒன் போயம். த போயம் நேம் வாஸ் த ரேப் ஆஃப் த லாக். அவர் வந்து ஒரு போயம் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு அலெக்சாண்டர் போப்பு. அதில் வந்து மெயின் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெலிண்டா. ஷீ இஸ் த ஹீரோயின் ஆஃப் த நாவல் ஜேர்னி இன் ஹாம்ப்டன். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பெலிண்டா வந்து ஹாம்ப்டன் கோர்ட்டுக்கு வந்து போகணும் அப்படிங்கிறனால போட் மூலயமா என்ன செய்கிறாங்களாமா ஹாம்ப்டன் கோர்ட்டுக்கு வந்து போகிறாங்களாம். ஸோ அதே மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போகிறதுக்கு போட் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அதிகமாக வந்து இதில் இங்கிலாண்டில் வந்து இன்னும் ஏற்றுமதி எது அதிகமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கல கோல் மைனிங், அதாச்சும் நீலகிரி தென் வந்து கிளாத்து துணி சேல் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு நிறைய நடக்குது. ஸோ இப்போ என்ன செய்கிறாங்கனாக்கா அங்கே இண்டஸ்ட்ரீஸும் வந்து கொண்டு வந்துடுறாங்க குயின் ஆனியோட பீரியடில். சோசியல் லேடர் இப்போ வந்து சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். சோசியல் லேடர். Next one, the top of the social ladder was occupied by the duke and at the lowest level was the yeoman. Next பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல அந்த ஏற்றுமதி செய்யக்கூடிய கோல் மைனிங்க்கு கிளாத்துக்கும். பட் விவசாயத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கல லோவஸ்ட் லெவல் தான், ரொம்ப குறைவாக தான் வந்துட்டு விவசாயமே செய்கிறாங்க. யோமான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல ஃபார்மர்ஸ் சொல்கிறாங்க. ஃபார்மர்ஸ் அவ்வளோவா வந்துட்டாங்க கிடையாது. The square occupied the middle position. The dukes lived a life of luxury. The squares had to pay heavy low taxes. The yeoman formed about 180 of the population. The tenant farmer neither had the vote nor freedom. Social ladder என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா 4 விதமாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து டியூக்ஸ், அதாவது வந்து டியூக்ஸ் ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க தான் வந்து என்ன சொல்கிறோன்னாக்கா டியூக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். டியூக் பார்த்தீங்கன்னாக்கா ராஜாக்களை தான் டியூக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா லக்ஸுரி லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாச்சும் ரொம்ப ஹாப்பியான ஒரு வாழ்க்கை, ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுறது. அது ஸ்குவாட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து அதிகமாக வந்து வரியை வந்து கட்டி அது மூலயமா வந்துட்டு தன்னை வளர்த்துக்கிறவங்க. நெக்ஸ்ட் பிளேஸ் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யோமன் ஃபார்மர்ஸ். இவங்க தான் வந்து ஃபைனல் பிளேஸு. இவங்க வந்து அதாச்சும் பாப்புலேஷனில் 180 ஆஃப் த பாப்புலேஷன், ரொம்ப குறைவாக தான் வந்து ஃபார்மர்ஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டெனண்ட் ஃபார்மர்ஸ். டெனண்ட் ஃபார்மர்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிலத்தை வந்து என்ன செய்கிறாங்க குத்தகைக்கு எடுத்து செய்கிறவங்க. ஸோ இவங்களும் வந்துட்டு அங்கே இருக்காங்க. பட் இவங்களுக்கெல்லாம் என்ன கிடையாதுன்னா ஓட்டு போடுறதுக்கோ மற்ற விஷயத்துக்கோ வந்துட்டு இவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. இதுதான் வந்து சொசைட்டியில் வந்து இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் ஆர்ச்சிடெக்ட்ஸ். ஆர்ச்சிடெக்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். The houses were considered stylish during Queen Anne's time. குவீன் ஆனியோட பீரியட் என்ன செய்யனாக்கல புதிய புதிய வீடுகள் வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற ஸ்டைலில் என்ன செய்கிறாங்கனாக்கல வீடு வந்து கட்டுறாங்க. இது வந்து அதுவும் மெயினாக வந்து டச்சஸோடைய பீரியடில் நடந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் wooden panels replaced tapestry and large glass windows took the place of Elizabethan lattices. அதாச்சும் வந்து வுட்டன் பேனல்ஸில் மரக்கட்டையால் செய்யப்பட்ட அந்த பேனல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டாப்ஸ்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து லார்ஜ் கிளாஸ் விண்டோஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா எலிசபெத்தினுடைய பீரியடில் இருந்த மாதிரி அந்த கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப வந்து ஒரு டாப் லெவலுக்கு வந்து கொண்டு போகிறது. இந்த ரூம் ஹேட் ஹை சீலிங்ஸ் அண்ட் வேர் பிரைட். அப்படியே அந்த ரூமை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அப்படியே அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ரூம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல் ஃபர்னிச்சர் வாஸ் மேட் வித்
mahogany that was brought from the American Indies. அதே மாதிரி அந்த ரூம்ஸ் மட்டும் கிடையாது, அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணுமா, பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்துட்டு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதாச்சும் அமெரிக்கன் சைடு எப்படி இருக்கோ அந்த மாதிரி. கிறிஸ்டோஃபர் ரெயின் அண்ட் ஜேம்ஸ் கிரேவ்ஸ் were the two great architects of the period in 18th century. 18th centuryயில் ரொம்ப அதிகமாக, அதாவது ஆர்கிடெக்சர் கலைகளை வந்து தேர்ந்தவங்க யாருன்னு, அதாச்சும் வீடு கட்டுறத கலையில் வந்து சிறந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கல, ஒருத்தர் வந்து கிறிஸ்டோஃபர் ரென்னு, இன்னொருத்தர் வந்து ஜேம்ஸ் கிரைவ்ஸ். திஸ் டூ பர்சன் வாஸ் த டூ கிரேட் ஆர்கிடெக்ட்ஸ் இன் 18th century and then குவீன் ஆனி பீரியட். குவீன் ஆனி பீரியடில் இருந்த கிரேட் ஆர்கிடெக்சர்ஸ் யாருன்னு கொஷின் கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு ஆன்சர் நீங்கள் எழுதுங்க. நெக்ஸ்ட் ஒன், எஜுகேஷன். Education was rooted deeply in the study of the classics and the classical languages. Next one, education. எஜுகேஷன் பார்த்தீங்கன்னாக்கில் நல்லா வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய வளர்ச்சிகளை வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கிளாசிக்ஸ் மட்டும் கிடையாது, கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் எஜுகேஷனுக்குள்ளார கொண்டு வராங்க. த அப்பர் அண்ட் மிடில் கிளாஸஸ் சென்ட் their children to grammar school. அதாச்சும் பெரிய பெரிய ஆட்களும் மிடில் கிளாஸஸில் இருக்கிறவங்களும் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கில் அவங்களுடைய சில்ட்ரன்ஸை வந்து கிராமர் ஸ்கூல்ஸ்க்கு வந்து அனுப்புகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கில் அதுக்கப்புறம் அவங்க கிராமர் ஸ்கூல்ஸ்லேருந்து எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் பெரிய பெரிய பப்ளிக் ஸ்கூல்ஸ்க்கும் வந்து போவாங்க. இப்போ பப்ளிக் ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் மெயினாக வந்து ஹையர் சொசைட்டியை வந்து சேர்ந்தவங்க தான் என்ன பண்ண முடியும், படிக்க முடியும், எல்லாமே வந்துட்டு பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஒன், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கில் குவீன் ஆனி உடைய பீரியடில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் மேரேஜை பொறுத்தவரை யார், பேரண்ட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணணும், தனக்கு தானே என்ன பண்ணிக்கக்கூடாதான், மேரேஜ் வந்து அவங்க செஞ்சுக்க கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கில் குவீன் ஆனியோட பீரியடில் நிறைய வந்து என்ன செய்ய மாட்டாங்க, யாருமே டிவோர்ஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், 12 years ஆஃப் குவீன் ஆனிஸ். அதுக்கப்புறம் டோட்டலாக எத்தனை வருஷம் குவீன் ஆனி வந்து ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 12 years வந்து ஆட்சி பண்ணுறாங்க. அந்த 12 yearsல அவங்களோட பீரியடில் ஒன்லி 6 members மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்களாமா, டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் என்ன பண்ணல, அவங்க டிவோர்ஸ் வந்து வாங்க கிடையாது. ஸோ அந்தளவுக்கு என்ன பண்ணுறாங்க, குவீன் ஆனி வந்து அவங்களுடைய ஆட்சியை சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒன், குவீன் ஆனியுமே என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் அவங்களும் லக்ஸுரி லைஃப் வாழ்கிறாங்க, அதேமாதிரி நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா பிளேயிங் கார்ட்ஸ், அவங்களுக்கு பிடிச்ச கேம் பிளேயிங் கார்ட்ஸ் அண்ட் தென் கேம்லின், சூதாட்டம், இது ரெண்டு விஷயத்துலையும் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. குவீன் ஆனியோடைய ஏஜில் அங்கே இருக்கக்கூடிய லேடிஸும் அவங்க நாட்டில் வாழ்கிற மக்கள் எல்லோரும் சேர்ந்துட்டு விளையாடக்கூடிய இது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் இம்ப்ரூவ் ஆகி எதுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா ட்ரிங்க்குக்கும் என்ன பண்ணிடுறாங்க, டோட்டலாக அடிக்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா டொபேக்கோ, சிகரெட்டு பிடிக்கிறது, பீடி பிடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஃபேஷனாக ஆகிடுச்சு. அதுலேயும் சிகரெட் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பைப்ஸ் மூலயமா வந்து சிகரெட் பிடிப்பாங்க பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம், அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேஷனபுளாக மாறிடுச்சு. அதே மாதிரி நிறைய வீடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மோக்கிங் பார்லராக கூட என்ன பண்ணிட்டாங்களாமா, மாற்றிட்டாங்க. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல அந்த வெத்தலை போடுறோம் இல்லையா, அதுக்குன்னு ஒரு தனியாக பாக்ஸ் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்மோக் பண்ணி அது அந்த ஸ்மோக்கில் வரக்கூடிய அந்த இது வந்துட்டு என்ன சொல்கிறது, வேஸ்டேஜ் என்ன செய்கிறாங்கனாக்கா ஒரு பாக்ஸஸில் வந்து என்ன செய்கிறாங்களாமா, தட்டி விடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டுவெல்லிங் அண்ட் காமன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய நிறைய ஏமாற்று வேலை செய்கிறது, இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குவீன் ஆனியோட பீரியடில் தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா, அவங்களுடைய விளையாட்டுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காக் ஃபைட்டிங்,
ஹார்ஸ் ரேசிங், ஹார்ஸ் ரைடிங், ஃபிஷ்ஷிங், ஷூட்டிங் அண்ட் ஸ்னாரிங் பேர்ட்ஸ் இதெல்லாமே ரொம்ப பாப்புலராக ஆகிடுச்சு. குவீன் ஆனியோட பீரியடில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எல்லா விஷயத்துலையும் வந்து டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ காக் ஃபைட்டிங் எல்லாம் யாரோட பீரியடில் வந்துச்சுனாக்கில் குவீன் ஆனியோட பீரியடில், அதாச்சும் இந்த சேவல் சண்டை போடுவாங்க இல்லையா, அதே மாதிரி மனிதர்களார சண்டை போடுறது, அப்புறம் குதிரை ரேசிங் போகிறது, அதுக்கப்புறம் வந்து ரைடிங் போகிறது, மீன் பிடிக்கிறது, ஷூட்டிங் கன் வச்சு ஷூட் பண்ணுறது, அதே மாதிரி பேர்ட்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி ரொம்ப கொடுமை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து பாப்புலர் ஆகிடுச்சு. இப்போது புதுசாக ஒரு கேம் வந்து குவீன் ஆனி கொண்டு வராங்க. என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் கிரிக்கெட் தான் வந்துட்டு இவங்க புதுசாக கொண்டு வந்த கேம். இப்போது ஃபாரினர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கில் இவங்களுடைய பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனாக இருக்கும், எல்லா பிளேஸுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதை பார்த்து ஃபாரினர்ஸ் எல்லாமே ரொம்ப பெருமையாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இங்கிலீஷ்மேன் எல்லாம் எதை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் அங்கே இருக்கக்கூடிய நேச்சரையும் ஓப்பன் ஃபீல்ட்ஸையும் வந்துட்டு ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எதுக்கு வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்து பெரிய பெரிய மனிதர்கள் மென் எல்லாமே எதை வந்து வியர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் விமென்ஸ் போடக்கூடிய கவுன்ஸ், நைட்டி மாதிரி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கவுன்ஸை வந்து யார் வந்து லைக் பண்ணி போட ஆரம்பிக்கிறாங்கன்னா மென் வந்து லைக் பண்ணி போடுறாங்க. அதில் பெட்டிகோட்ஸ், அதுக்கு மேலே ஒரு ஷர்ட் மாதிரி போட்டுக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கில் விமென்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கில் சின்ன சின்னதாக அங்கங்கே வந்துட்டு அவங்களுமே கவுன் தான் போடுறாங்க. அங்கே வந்து அங்கங்கே பிளாக் கலரில் பேச்சஸ் வச்ச மாதிரி டிசைனாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெஸ்ஸிங்ஸுக்கும் வந்து என்ன செய்கிறாங்கனாக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கில் இன்னும் வேறு என்ன வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் கிரேட்டர் வெரைட்டி காஃபி அண்ட் டீ. இதுவுமே இப்போ இவ்வளோ நாள் வந்து ட்ரிங்கிங் மட்டுமே வந்து இதுன்னவங்க இப்போ காஃபிக்கும் டீக்கும் என்ன செய்யறாங்கனாக்கில் அடிக்ட் ஆகுறாங்க. ஸோ இது ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு நியூ ட்ரிங்க்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இங்கிலாண்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ மென் விமன் 2 பேருமே வந்து எதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கில் காஃபி டீ வந்து குடிக்கிறதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. இப்போது குவீன் ஆனியோட பீரியடில் அங்கே காஃபி ஹவுசஸ் ஓப்பன் பண்ண டீ கடைலாம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அங்கே வந்து காஃபி ஹவுசஸ் பெரிய பெரிய ஹவுசஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே வந்து மக்கள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து என்ன செய்கிறாங்கனாக்கில் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டோட்டலாக எத்தனை காஃபி ஹவுசஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் 500 காஃபி ஹவுசஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. எங்கன்னா லண்டனில். இப்போ அந்த காஃபி ஹவுசஸில் உட்காந்துட்டு என்ன செய்கிறாங்கனாக்கில் நிறைய பேர் வந்து கேம் எல்லாம் விளையாடிட்டுருக்காங்க. இப்போ அந்த இடத்துல வந்து டூரிஸ்ட் வந்து எந்த பிளேஸை விசிட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் கொக்கோ ட்ரீ சாக்லேட் ஹவுஸ் வந்து விசிட் பண்ண போகிறாங்க. அதே வந்து விக்ஸ் வந்து எங்கே விசிட் பண்ண போகிறாங்கனாக்கில் செயின்ட் ஜேம்ஸ் காஃபி ஹவுஸ் வந்து விசிட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல போயிட்ஸ் வந்து காஃபி ஹவுசஸில் தான் நிறைய விஷயங்களை வந்து கேதர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர்ஸ் எல்லாம் எங்கே போகிறாங்க, போயம் எழுதக்கூடிய ரைட்டர்ஸ்னால் அங்கே காஃபி ஹவுஸ்க்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நிறையா ஸ்காலர்ஸ், அதாவது மெயினாக கிரிட்டிக்ஸை பற்றி எழுதக்கூடிய போயட்ஸ் வந்து வில்ஸ் காஃபி ஹவுஸ்க்கும் ஃபேவரட் ஸ்காலர்ஸ் பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் எல்லாம் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரேசியன் காஃபி ஹவுசஸ்க்கும் போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த காஃபி ஹவுசஸில் என்னெல்லாம் மக்கள் பேசுகிறாங்க, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் மக்களுக்கு இடையில் நடக்குது அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணுறாங்கனாக்கா நிறைய விஷயங்களை வந்து கேதர் பண்ணுறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, அங்கே என்ன நடக்குதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போது குவீன் ஆனியோட பீரியடில் நிறைய லிட்ரேச்சர் வந்து நிறைய டெவலப் ஆகிடுது. ஸோ அதில் இருந்த ஃபேமஸ் ரைட்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் டிஃபோ, ட்ரைடன், போ, ஸ்விஃப்ட், அடிசன், ஸ்டீல், விச்சர்லி அண்ட் கான்கிரேவ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கில் லிட்ரேச்சர் ரைட்டர்ஸ், பெரிய பெரிய ரைட்டர்ஸ், லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரைட்டர்ஸ். அதே மாதிரி இவங்களோட பீரியடில் செட்டையர் ஃபிக்ஷன் நாவல்ஸ் எழுதலாம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிடுது. ஹீரோயிக் கப்லெட்டை பற்றி எழுதக்கூடிய போயட் ரைட்டர்ஸ் யாருன்னா ட்ரைடன்,
அண்ட் தென் போப். இவங்க 2 பேரும். இப்போ ஹீரோயிக் போயம்ஸ் இது வந்து லேட்டராக என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஸேவாகவும் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ குவீன் ஆனியோட பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய என்ன செய்கிறாங்கனாக்கா பெரிய பெரிய லிட்ரேச்சர்ஸும் போயம் ரைட்டர்ஸும் வந்து உருவாகிட்டாங்க, நாவல் ரைட்டர்ஸும் உருவாகிட்டாங்க. அதே மாதிரி மக்களுக்கு மத்தியில் நிறைய நல்ல விஷயங்களும் இருந்தது, அதே மாதிரி கெட்ட விஷயங்களும் குவீன் ஆனியோட பீரியடில் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் சிவில் வார், கிரேட் பிளேக், கிரேட் ஃபயர் இது எல்லாமே வந்து டோட்டலாக என்ன பண்ணிடுறாங்க, மக்கள் வந்து மறந்துடுறாங்க. எலிசபெத்துடைய ஆட்சி காலத்தில் ஒரு கிரேட் ஃபயர் வந்தது, கிரேட் ஃப்ளேக் வந்தது, 1660 வந்துட்டு ஒன்று வந்தது, 1665 வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அது எல்லாத்தையும் மக்கள் மறந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்காங்க. ஸோ இப்போது இவங்களுக்கு அப்புறம் 18th சென்ச்சுரிக்கு அப்புறம் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், பிளட் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் சொல்லிட்டு வருது. அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலாந்து நாட்டை வந்து பக்கத்து நாடெல்லாம் வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.